ஸோ இந்த நாளுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நிறைய நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அப்பொழுது சங்கீதத்திலே 1வது சங்கீதத்தினுடைய 1வது 2வது வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். இந்த 2 வசனத்திலையும் பொதுவாக இந்த சங்கீதம் 1வது சங்கீதத்தை நமக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். ஆனால் இதில் இருக்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப என்னோடு பேசிக்கொண்டே இருந்துச்சு. அதனாலே நான் நம்புகிறேன் இன்றைக்கு உள்ள செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்பெஷலாக வாலிப தம்பிகளுக்கு, தங்கச்சிகளுக்கு, சில கணவன்மார், சில மனைவி, இவர்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கேட்டு அதற்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ ஆண்டவர் வேதத்தில் பல இடங்களிலே என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதான் நம்ம இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் வச்சுருப்பாங்க. இந்த சிக்னலில் நில், கவனி, செல் அப்படின்ற 3 விதமான அந்த கலர் குறியீட்டுகள் இருக்கும். நில்லு, அதுக்கப்புறம் கவனி, அதுக்கப்புறம் செல் அப்படின்னு. அதே போல் நம்முடைய பரிசுத்த வேதாகமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிக்னல் எப்படி இருக்குமோ, ஒரு மனுஷனுக்கு பிரயாணப்படுவதற்கு ஒரு சிக்னல் எவ்வளவு தேவையானதோ, அதே போல் வேதத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் இங்கே தரித்து நின்று, நீ இந்த இடத்துல நில்லுப்பா, நீ இந்த இடத்துல ஓடாத, நீ இந்த இடத்துல அவசரப்படாத. சில இடத்துலயே ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. சில இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கவனி, நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், என்ன நடக்குதுன்றதை நீ வாட்ச் பண்ணு, அதுல உனக்கு சில காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன், அதன் மூலமாய் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம கவனிக்கக்கூடிய சில காரியத்தை ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சில இடத்துல நீங்க உட்காரணும், சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் உட்கார கூடாது என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சில இடங்கள்ல போர்டில் இங்க உட்காராதீங்க, இது தெருவோரம் அப்படின்னு எல்லாம் எழுதி போட்டுக்கிறது அல்ல. வேதத்தில் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு 3 இடங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிய தயவில் நான் தியானித்து கொண்டு வந்திருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில இந்த உட்கார்றாங்க பாருங்க, அந்த இடம் சரியில்லாததா இருக்குமானால் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய தோல்வியை அவர்கள் சந்திப்பார்கள். நான் ஒரு நல்ல படித்த, நல்ல ஞானம் உள்ள, நல்ல ஊழியம் செய்கிற ஒரு நபரை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தித்தேன். அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை சந்திக்கும் போது அவருடைய வேகத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், அவருடைய கையெழுத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு கையெழுத்து ரொம்ப நல்லா வராது, அப்படின்னா அந்த கோழி பிறன்ற மாதிரி தான் வரும். ரெண்டாவது, நம்ம எழுதின கையெழுத்தை நம்மளை தவிர வேற யாரும் வாசிக்க முடியாது, சில நேரத்தில் நம்மளே வாசிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். நான் என்ன எழுதினேன் அப்படி இருக்கும். ஆனால் அவருடைய கையெழுத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே பிரிண்ட் பண்ணது மாதிரி இருக்கும். அவர் ஏதாவது பேர் எழுதணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா, ரொம்ப அழகாக எழுதுவீங்களா, அவ்வளோ எல்லாவற்றிலையும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு டீம் அந்த நாட்களிலே ஒரு கிட்டார் ஒருத்தர் வாசிக்கிறாரு, ஒருத்தர் ஒரு கீபோர்டு வாசிக்கிறாரு,
ஒருத்தர் ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறாரு, ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பாடுவார். அப்போ அந்த டீமோட இவருக்கு ஒரு ஊழிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிச்சு. அவங்க வந்து கிட்டார் வாசித்து ஆராதனை நடத்தி பாடும்போது இவர் வந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. அப்போ அந்த டீமோட சேர்ந்து திரும்ப அவர் முடிவு எடுத்துட்டாரு, இந்த டீமோட தான் நான் கடைசி வரைக்கும் பயணிக்க போகிறேன், இவங்க வந்து ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தினவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களோட டிராவல் பண்ண ஆரம்பித்த அந்த மனுஷன், இந்த டீம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டிங்கில் நடந்த நன்மையை பற்றி பேசுறது இல்லை. ஆண்டவர் வந்து சந்திச்சார், ஆண்டவர் வந்து தொட்டார் அப்படின்னு பேசாம அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரையுமே குறை பேசுவது அவர்களுக்கு வழக்கம். அப்படின்னா மற்றவங்களை குறை பேசுவாங்க, அந்த ஊழியத்தை குறை பேசுவாங்க, இந்த பாஸ்டரை குறை பேசுவாங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்ணுக்கு நேராய் நான் பார்த்தேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த அந்த மனுஷன், நான் என்னமோ நினைச்சேன், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கம், அவருடைய சகல காரியத்தையும் பார்த்து இந்த மனுஷன் ரொம்ப பெருசா சைன் பண்ணிடுவாரு, இவர் ஒரு பெரிய வெற்றி அடைவார்னு நினைச்சேன். ஆனால் தோற்று போய் இந்த குறை கூறுகிற இவர்களோட என்னைக்கு சேர்ந்தாரோ, இன்னைக்கும் அந்த டீம் இருக்குது, இன்னைக்கும் அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கும் அந்த ஃப்ளூட்டோட இருக்கிறாரு, இன்னைக்கும் அவங்க பாட்டு பாடுறாங்க, அந்த டீமோட இவர் இருக்கிறாரு. ஆனால் ஒரு முயற்சி கூட இல்லாம, ஒரு வளர்ச்சி கூட இல்லாம அப்படியே இன்னைக்கும் யாரையோ ஒருத்தரை குறை பேசிட்டு அவர் அந்த இடத்துல போய் சமீபத்தில் போய் ஒரு நாள் ஜாயின் ஆகும்போது அவங்க பேசிட்டு கொண்டிருந்த அந்த 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 கான்ஃபிகரேஷன், அந்த பேச்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா, சரி என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற அளவிற்கு இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம உடனே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலரிடத்திலே சேரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறை பேசுகிற மனிதர்களோட நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே அதான் வரும், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அதுதான் தெரியும். அதனாலே சேருகிறவர்கள் மிக அவசியம். அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரக்கூடிய இடம் ரொம்ப அவசியமானது. உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த சத்தியத்தை நீங்க கவனமாய் நீங்க கேளுங்கள், வாசிக்கலாம். நீங்கள் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்திருந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார்கள். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க லோத்து என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆபிரகாமோட பிரயாணம் பண்ணி இப்பொழுது ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறார்கள். இந்த லோத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காய் அந்த காரியத்தை ரசித்து பார்த்துட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறது மாதிரி, தன்னுடைய கண்களுக்கு சோதோம் கொமோரா பட்டணம் ரொம்ப குளிர்ச்சியான, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த உடனே செலக்ட் பண்ணி இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போயிட்டாரு. நல்லா கவனிச்சுங்க, சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போகிறதற்கு முன்பாக லோத்துவுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, லோத்துக்கு பெரிய வசதி இருந்தது, லோத்துனுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டார்கள், லோத்துனுடைய மனைவி ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாள். ஆனால் என்னைக்கு லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போனாரோ அன்னையிலிருந்து அவருக்கு எல்லாமே அவரை விட்டு போயிருச்சு. அவருடைய ஆடு மாடுகளுடைய தொகை குறைந்தது, அவருடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறினார்கள், அவருடைய மனைவி வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத, இப்படியே அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லோத்து அன்று 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் உட்காரக்கூடாத ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா,
தெருவில் எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்றத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தவிர்க்க வேண்டும். சில வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆசை இருக்கலாம், தெரு ஓரத்தில் நின்று பேசுறது, தெரு ஓரத்தில் நின்று சிரிக்கிறது. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, தெரு ஓரத்தில் நின்று பழக்கமாக இருப்பது, தெருவில் உட்கார்ந்து கதை அடிக்கிறது, தெருவில் உட்கார்ந்து ரோட்டில் போகிறவங்களையும் வர்றவங்களையும் அவங்களுடைய காரியத்தை சொல்லி ஒருவேளை கமெண்ட் பண்ணி திட்டுறது, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அழகு இல்லை. இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் ஒரு தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம். நீங்க தெருவில் நின்று பேசுகிறவர்களா இருப்பீர்களே ஆனால், தெருவில் நீங்கள் உட்காருகிறவர்களா இருப்பீர்களே ஆனால், நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. அந்த தெரு நீங்க உட்காருகிற இடம் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி, உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விடாதபடி கண்டிப்பாக தடை செய்யும் என்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் தன்னுடைய கணவனாரிடத்தில் கெஞ்சுவாங்க. எதுக்கு கெஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏங்க என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம்ல, என்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல, ஒரு மணி நேரம் என்னை கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கெஞ்சுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா? பெண்கள் தங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டாங்கன்னா, ஒரு 4 பேர் 5 பேர் பெண்கள் சேர்ந்து இன்னைக்கு இங்கே இந்த மாலுக்கு போகலாமா, இன்னைக்கு இந்த துணி கடைக்கு போகலாமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கோயம்புத்தூரில் இருக்கிற பல இடங்களிலே ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க, ஒரு திருமணத்திற்காக வர்றாங்கல்ல, டெய்லி வாரத்திற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் தன்னுடைய வீட்டை கூட கவனிக்காம, தன்னுடைய வீட்டை கூட சுத்தப்படுத்தாம, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒவ்வொரு கடையாய் போய் உட்கார்ந்து டீயை வாங்கி குடிச்சிட்டு, ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு, இப்படியே நேரத்தை கழிக்கிற நிறைய பெண்கள் மாறிவிட்டார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நம்ம எங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னா, தெரு ஓரத்தில் துன்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு டீ கடைக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு டீ குடிக்கணும்னு தோணுது, ஒரு டீ கடைக்கு போகிறாங்க, ஒரு டீயை குடிக்கிறாங்க. அந்த டீ கடையில் உட்காந்து சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பேசுவாங்க. அந்த டீ கடையில் உட்காந்து லேப்டாப்பை திறந்து அந்த பணம் வழக்கு, இதெல்லாம் ஒரு டீம் இருக்கிறாங்க. அதை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா அப்படி சிரித்து இப்படி சிரித்து, இந்த ரவுடியோட பேசி அந்த ரவுடியோட பேசி, அந்த சிகரெட் அடிக்கிற ஸ்மெல்லாம் மோந்து அவ்வளவு நாத்தத்தோடு கூட வாழ்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளே இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க தப்பா நினைக்காதீங்க, பாஸ்ட் இப்படி சொல்றாரேன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களை எங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களை தெருவில் எல்லாரோடையும் பார்க்க கூடாது. கவனிங்கள், திருடன் அப்படிங்கிறது வெறும் திருடு பண்ணினவனுக்கு மட்டும் அந்த பட்டம் கிடையாது. திருடன்ற பட்டம் பணத்தை எடுத்துட்டவனுக்கு, மொபைலை எடுத்தவனுக்கு மட்டும் பட்டம் கிடையாது. யாருக்கும் சேர்த்து பட்டம் தெரியுமா? அந்த திருடனோட பிரயாணம் பண்ணி, அந்த திருடனோட அந்த இடத்துல யார் இருந்தாலும் அந்த இடத்துல அவனை பார்க்கிறவர்கள் இவனையும் சேர்த்து திருடன் தான் சொல்லுவாங்களே தவிர, நீ நல்லவன் அவன் கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது அப்படி போய் உட்கார்றீங்களா? தெருவில் உட்கார்றீங்களா? உங்க பசங்களோட சேர்ந்து தெருவில் உட்கார்றீங்களா? காலேஜ் முடிச்ச உடனே ஏதாவது கூட்டமாய் போய் உட்கார்றீங்களா? ரொம்ப ஜாக்கிரதை. பாருங்க, இந்த ரயில் ரோடு இருக்கு பாருங்களேன். இந்த ரயில் ரோட்டில் கடந்த சமீபமாய் ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், ரொம்ப நேசித்த ஒரு ஃபேமிலி. அவங்க அம்மா ஊழியம் செய்கிறார்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் எனக்கு தெரியும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இந்த ரயில் ஓரத்தில் ஒரு இடம் இருக்குது, இங்கே தள்ளி போனீங்கன்னா ரொம்ப ஒரு காடான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டீங்கன்னா நிறைய வாலிப பசங்களை பார்க்கலாம், நிறைய டீனேஜ் பசங்களை பார்க்கலாம். அந்த ரயில் ரோட்டில் உட்காந்து கஞ்சாவை குடிச்சிட்டு, சிகரெட்டை அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு, கெட்ட வார்த்தையை பேசிட்டு எத்தனை பசங்க தெரியுமா? நம்ம நான் சொல்ற அந்த குறிப்பிட்ட பையனுக்கும் அங்க இந்த கஞ்சா அடிக்கிற பையன்களுக்கும் ஒரு வாக்குவாதம் சண்டை
ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனை அடித்து அந்த ட்ரெயினில் அந்த ரோட்டில் படுக்க வச்சு அந்த ட்ரெயின் அவன் மேலே ஏறி பீஸாக மாறிட்டான் அந்த பிள்ளை. வாலிப வயசு, அவனுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர், அவன் பிறந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், அவனுடைய தாயார் ஊழியம் செய்கிறவர்கள், அவனுடைய பின்னணி நல்ல பின்னணி. ஒரு 20 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்போ நிறைய கேஸ் ஆயிருச்சு. அந்த பையன் இந்த மாதிரி. ஆனால் என்ன கேஸ் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவன் எதேர்ச்சியா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அது க்ளோஸ் ஆயிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் அந்த டைமில் போய் பேசினேன். சார் என்ன சார் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சார், இவன் ஒரு பெரிய ரவுடி சார், அவன் உயிரோடு இருந்தால் 10 பேரை கொண்டிருப்பான், அவன் 10 பேரை கொல்றதுக்கு அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. அவ்வளவு இந்த வார்த்தையை ஒரு பெற்றெடுத்த தாய் கேட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருந்தது தான் காரணம். யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரில. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை பேசுங்க ஆண்டவரேன்னு நான் அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக தான் ரொம்ப நான் காத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாலிப தங்கச்சியா இருக்கலாம், நீ கூட ரொம்ப ஜாக்கிரதையா இரு. சில இடத்துல சில நபரோட நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீ உட்காரவே கூடாது. இன்னையோட நிறுத்திக்கோ. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம், அந்த பிள்ளைகள் உனக்கு வேண்டாம். அத்தனை பேரும் தண்ணி அடிக்கும் போது நீ தண்ணி அடிக்காதவனா இருக்கலாம், அவங்க சிகரெட் குடிக்கும் போது நீ சிகரெட் குடிக்காதவனா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். எங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உட்காரக்கூடாதுன்னா, உங்களை தெருவா ரோடா யாருமே டீ கடையா என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த ஆபிரகாமும் லோத்தும் ஒரே போல் வளர்ந்தவர்கள். ஆனால் ஆபிரகாமையும் இந்த 3 தூதர்களும் சந்திக்கிறார்கள். ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாம் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, மதியானம் உஷ்ணமான வேளையிலே ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருந்தாராமா, தன்னுடைய கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தாராமா. ஆபிரகாமுக்கு அவன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு லொகேஷன் கொடுக்கப்படுகிறது. அந்த லொகேஷன் எங்கன்னா, அவன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவன் வீட்டில் போய் பார்த்தா அவனை தெரியுங்க, இந்த நேரத்தில் அவர் வீட்டில் தான் உட்காந்துருப்பாருன்ற லொகேஷன். ஆனால் லோத்து எங்க உட்காந்துருப்பார் அப்படின்னு கேட்டா, அவன் அந்த தெரு முனையில், அந்த தெரு ஓரத்தில், அந்த பட்டணத்தினுடைய வாசல்ல, அந்த ரோட்டில் ஒரு டீம் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த டீ கடை இருக்குல்ல, அங்கே போய் பாருங்க. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. கோயம்புத்தூர் பட்டணத்தில் எங்க போனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு பல இடங்களில் நோட்டீஸை நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு போர்டுலையும் நம்ம நோட்டீஸ் பார்த்துருப்போம், இங்கே ஆள் தேவைன்னு. ஆனால் நீங்கள் சிவானந்த காலனியில் போய் பாருங்க, நீங்கள் 6 முக்கில் போய் பாருங்க, குறைஞ்சது டெய்லி காலையில் ஒரு 200 பேராவது நின்றுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? வேலைக்காக நின்றுருப்பாங்க, எனக்கு வேலை வேணும்னு நின்றுருப்பாங்க. அந்த தெரு முனையில் இருக்கிற ஒரு நபரை கூட்டிட்டு வேலை செய்ய சொல்லுங்க. அந்த மனுஷனை கூட்டிட்டு வேலை செய்யறத விட வேலை செய்யாமல் இருக்கலாங்க. அங்கே தடவி இங்கே நின்று அங்கே நின்று டீ குடிச்சு தண்ணி குடிச்சு உட்காந்து எடுத்து கடைசியில் போகும்போது, கொடுங்க சார் 2000 ரூபா, கொடுங்க சார் 1500 ரூபா. என்னன்னா, இந்த 1500 ரூபாவை ஒரு நாள் சம்பாதிச்சுட்டு அந்த 1500 ரூபா முடிகிற வரைக்கும் அவன் வேற வேலைக்கு போக மாட்டான், எங்கேயுமே அந்த மனுஷன் போக மாட்டான். அந்த 1500 ரூபா என்னைக்கு முடியுதோ திரும்ப தெருவில் நிற்பான். ரெகுலரா ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாம, தேவைப்பட்டா குடிக்கணும்னு நினைச்சா, பாக்கெட்ல காசு காலியானா அந்த தெருவில் நின்று ஒவ்வொருத்தரிடத்துலையும் சார் வேலை கொடுங்கன்னு சொல்லும்போது, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களை நான் சொல்லலை. ஆனால் நான் நம்புறேன், நீங்க ஞானமா இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பா எந்த தெருவிலையும் நிற்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வைக்கவே மாட்டார். வாலிப தம்பிகளுக்கு ஆசை இருக்கலாம், டீனேஜ் பசங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தர்றேன்,
எச்சரிப்பத்துறேன். பாருங்க, இன்னைக்கு கூட நிறைய அம்மா அப்பா அந்த இடத்துல இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், அடிக்கடி கேள்வி கேட்கிறேனே, உங்க பிள்ளை இப்ப எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? எந்த தெரு முனையில இருக்காங்கன்னு தெரியுமா? எந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல, எந்த பெஞ்சில்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய பிள்ளைங்க தெரு வாசல்ல போய் உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை. சகோதரனே, வாலிப தம்பி, தயவு செய்து மனம் திரும்பு. உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காத. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, உனக்கு நீ போக வேண்டியது நிறைய இருக்குது, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரமே, உன்னுடைய இளம் வயதிலே உன்னிடத்திலிருந்து பிசாசு திருட பார்க்கிறது உன் மொபைல கிடையாது. உன்னுடைய இளம் வயதிலிருந்து பிசாசு உங்ககிட்ட திருட பார்க்கிறது இல்லைன்னா உன்னுடைய பைக்க கிடையாது, உன்னுடைய அழக கிடையாது. உன்னிடத்திலிருந்து பிசாசு திருட பார்க்கிற ஒன்னே ஒண்ணு, உன்னுடைய டைமை தான் திருட பார்க்கிறான். உன்னுடைய நேரத்தை மட்டும் பிசாசு திருடிட்டான்னா நீ போன் வாங்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும், நீ நல்லா வர முடியாதுன்னு தெரியும். தன்னுடைய நேரத்தை யாரெல்லாம் வீணடிக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தை வீணடிக்கிறவர்கள் வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. வாலிப தம்பி, நீ உன்னுடைய டைமை எப்படி நீ ஃபாலோ பண்ற? ரொம்ப ஜாக்கிரதை. அங்க போய் உட்கார்ந்து பேசினதுனால உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? என்ன 4 பேர் உன்னை கெட்டவன்னு சொன்னாங்க, 4 பேர் இந்த மாதிரி இவன் தெருவில் போறவன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை மட்டும்தான் நீங்க கேட்டீங்களே தவிர நல்ல வார்த்தை எதுவும் கேட்கல. முடிஞ்சா அந்த வேலை முடிஞ்சா, படிப்பு முடிஞ்சா, ஒன்று கர்த்தர் சமூகத்தில், இல்லைன்னா எங்க இருக்கணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்களுக்கெல்லாம் புரிதில்லை, தகப்பன்மார் பிரதர்ஸ்க்கெல்லாம் புரிதில்லை. மனைவி கேட்கும்போது நிறைய பேர் அப்படியே பயங்கரமாக கத்துறது. என்ன இப்போ என் வீட்டுக்கு வந்தால் நீ ஓயாமல் சண்டை போடுற, வீட்டில் நீ இருக்க விடுறதில்ல, அதனால தான் நான் தெருவில் இருக்கிறேன். ஏன் பிரதர், உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்க சண்டை போடுறாங்கன்றதுக்காக தெருவில் போய் உட்கார்றது நியாயமா பிரதர்? நியாயமா பிரதர்? நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு தெருவில் உட்கார்ந்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க அதே தெருவை தேடுவாங்க, அதே தெருவை தேடுவாங்க. ஒரு ஆம்பளை பையன் தன்னுடைய வீட்டில் உட்காராம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தெருவில் உட்காரான்னா அவனை முதல்ல பழக்க வச்சது யார் தெரியுமா? அவங்க அப்பா தாங்க. அவங்க அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டில் இருக்க மாட்டான், அவன் வீட்டில் இருக்க மாட்டான். ரொம்ப கேர்ஃபுல். தப்பா நினைக்காதீங்க, பாசியே இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. உங்க நன்மைக்காக சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், எச்சரிப்பா சொல்றேன். வாலிப தம்பி, நீ எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுவார்னா தயவு செய்து நீ ஒப்புக்கொடு, தயவு செய்து ஒப்புக்கொடு. நீ போய் உட்காராத. இன்னைக்கு உனக்கு நன்மையா தெரியும் அந்த கூட்டம் உன்னுடையது அல்ல, அந்த கூட்டம் வேண்டாம், அந்த கூட்டம் பொல்லாத கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நீ சைன் பண்ண மாட்ட, அந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நீ வெளியே வர மாட்ட. அந்த கூட்டம் உன்னை நல்ல நிலைமையில கொண்டு வந்து முடியாது, நிக்காது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த யாக்கோபனுடைய பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது தீனாளை குறித்து வாசிக்கலாம். தீனாளை குறித்து வாசிப்பீர்களே ஆனால் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியன் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவள் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணிற்கு மனதுக்கு இன்பமாய் பேசினாள், இன்பமாய் பேசினாள். கவனிங்க, கவனமா கவனிங்க. இந்த தீனாள் என்கிற இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பசங்க மத்தியில் ஒரே பிள்ளை தான், செல்லம் இந்த பிள்ளைக்கு இருக்குது. ஆனா இந்த பிள்ளை என்ன நினைச்சாமா, இந்த தேசத்தை சுற்றி பார்க்கணும், டூருக்கு போகணும், போய் எல்லா இடத்தையும் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க. தெரிஞ்சுக்கிறது தவறல்ல, தெரிஞ்சுக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் தன்னுடைய கூட்டாளி பிள்ளைகளோடு எல்லாரையும் சேர்ந்து, நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு தான் பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு 4-5 பொட்ட பிள்ளைங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக வெளியே போகுது, வெளியே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சருன்னு வண்டியை ஓட்டிகிட்டே இருக்காங்க பிள்ளைங்க. நமக்கு பயமாக இருக்குது, இது என்னமோ நம்ம மேலே வந்து விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு சுதாகரிக்கவும் தெரியும், சிலருக்கு சில பிள்ளைங்களுக்கு தெரியாது. எப்படி தான் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கள
நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து இந்த ட்ரிபிள்ஸ் வச்சு ஓட்டிட்டு போவாங்க, ஒரு பையன் பின்னாடி 2 பிள்ளைங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 3 பேர் போகிறாங்கம்மா, 3 பேர் பின்னாடி உட்காந்து ஹாய் அப்படின்னு போகிறாங்க, கை இது பண்ணாங்க, ஷால் அது பாட்டுக்கு பறக்குது. நம்ம பின்னாடியே போக வேண்டியதாக இருக்கு. அம்மா சாலை கொஞ்சம் உள்ளே வைம்மா, ஏதாவது சக்கரத்தில் மாட்டிச்சுன்னா கஷ்டம்மா. ஓயாம சில ஆண்களுக்கு வந்து அப்படிதான், சாலை வையம்மா, சாலை புடியம்மா அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு கேஷுவல் டைப். ரொம்ப ரொம்ப இங்க இந்த ஜபத்துல இருக்கிற வாலிப தங்கச்சிக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ அந்த மாதிரி இன்னைக்கு ஆசை, அந்த மனசுக்குள்ள அந்த ஆசை உனக்குள்ள வந்தா கூட இன்னைக்கே அந்த ஆசையை அழிச்சிரு. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர், நல்லதே இல்லை. அப்பாவை பார்த்து என்னை வெளியே விடு, என்னை வெளியே அனுப்பு. அப்பாவுக்கு தெரியாம சினிமா தியேட்டருக்கு போறது, அப்பாவுக்கு தெரியாம வந்து பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து பல இடங்களுக்கு போறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனமா இருங்கள். பசங்க கல்யாணம் பண்ணிட்டு சர்ச்சில் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்த புள்ள பையன் எங்க போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? மருதமலையில். அவ்வளவு வருத்தமா இருக்குது, அவ்வளோ அழுகையா இருக்குது. எங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டா, இங்க மருதமலையில போய் நான் தாலி கட்டிட்டு வந்தேன்றான். எப்படி சொல்லுவீங்க? யாரா உன்னை வழி நடத்தினா அப்படின்னு கேட்டா, என்ன ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. பிள்ளைகள் எனக்கு இந்த பிசாசு பிடிச்ச ஒரு பிள்ளை, பிசாசு பிடிச்சி அந்த பிள்ளை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. அந்த பிள்ளைய வந்து அதுக்காக ஜோம் பண்ணி அந்த பிள்ளைக்கு சரியா ஆகல. அதுக்கப்புறம் ஏன் உனக்கு இங்க வந்துச்சு, இது எப்ப ஆரம்பிச்சிருச்சு, நீ எப்ப இப்படி டிஸ்டர்ப் ஆன? அந்த பிள்ளையின் இடத்துல கேட்டா என்ன சொன்னா தெரியுமா? ஷாக் ஆனது. அந்த பிள்ளை என்ன சொன்ன தெரியுமா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸு 6 பிள்ளைகளும் சேர்ந்து ஈச்சனாரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதுல ஒரு இந்து டெம்பிள் இருக்குது, அதுல வந்து ஒரு விக்கிரக இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த மலையில போயிட்டு நாங்கள் ஒரு நாள் முழுக்க இங்கே இருந்து பரோட்டாவும் இறைச்சியும் வாங்கிட்டு போய் அங்கே வச்சு சாப்பிட்டு அங்கே ஜாலியாக இருந்தோம். முடித்த உடனே ஒரு பொண்ணு வந்து எங்களை வந்து அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் என் கையில் வந்து கையை நீட்ட சொன்னா, ஏதோ ஒன்று கொடுத்தா, அது வெள்ளை கலரில் இருந்துச்சு, எடுத்து தொட்டு நெட்டியில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, நான் வேண்டான்னே வை அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து எடுத்து வச்சு விட்டா. அப்போலிருந்து நான் டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னு அவ சொன்னது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இன்னைக்கும் அந்த பிசாசனுடைய போராட்டத்தோடு அந்த பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்குது. வாலிப வயசு, 20 வயசு, அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனம். ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க, காலேஜ் மெட்டு கூப்பிடுறாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம், வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, நல்ல சந்தோஷமா நல்ல இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போங்க, அதெல்லாம் தப்பு நான் சொல்லலை. ஆனால் நீங்க உட்காருகிற இடத்தை குறித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனம் வேணும், ரொம்ப கவனம் வேணும். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரக்கூடாத இடம் எங்க உட்காரக்கூடாதாமா? பக்கத்தில் கையை பிடிச்சி தெலுங்க, தெருவில் உட்காரக்கூடாது. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தெரு. சிலருக்கு வந்து ரொம்ப மோசமான தெருவுன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற டீ கடையும் பியூட்டி குடிக்கிற இடம் நினைக்கிறோம். சிலருக்கு தெரு இருக்குது எங்க தெரியுமா? ரொம்ப ஹைஜீனுக்கான இடம், அங்கேயும் அதுவும் என்னதான் கேட்கல. இவர் பெரிய பணக்கார இடத்துல உட்கார்ந்த உடனே அது தங்க மாளிகை, இதுதான் தெரு. தெருன்றது எல்லா இடம் தெரு தான்ப்பா. நீ லைட்டுக்கு கீழே உட்கார்ந்தாலும் தெரு தான், விளக்கு கீழே உட்கார்ந்தாலும் தெரு தான், தெரு தான். அங்க வந்து பணக்காரங்க இருக்காங்க, காரை நிறுத்திட்டு தெருவில் உட்காடுறாங்க, இங்க நடந்து வந்து தெருவில் உட்காராங்க, ரெண்டுமே தெரு தான். பெங்களூர்ல இன்னைக்கு போய் பார்த்துட்டோம்னா, பெங்களூர்ல இங்கேருந்து ஊழியத்திற்காக போகும்போது 1 மணி பசி, அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் ஏதாவது 2 தோசை சுட்டு வைங்க, நைட்டு பசியோடு இருக்குது, எந்த கடையுமே இருக்காது, சாப்பிடலன்னா, பாஸ்டர் எத்தனை மணிக்கு வந்து சேருவீங்க? 12:30 ஆகும், உங்களுக்கு சுட சுட பிரியாணி வாங்கி தரேன்றாரு. 12:30க்கு சுட சுட பிரியாணியா? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அந்த நேரத்துக்கு யார் கடை திறந்து வச்சிருப்பா? நீங்க வாங்க, உங்களை நான் பிக்கப் பண்றேன்னா, அந்த தெருவுக்கு கூட்டிட்டு போனாருன்னா அத்தனை கடையும் திறந்துருக்குது. காலையில இருக்கிறது மாதிரி பாத்தீங்கன்னா அத்தனை பிள்ளைங்க பசங்க எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி போறாங்க தெரியுமா? கேட்டா, ஐயோ பெங்களூர்ல இதான் பாஸ்டர் நடக்குது. இங்க பாருங்க, அந்த தெருமுனைக்கு பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்க. அங்க பார்த்தா
இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. இன்றைக்கு அது நன்மையாய் தெரியும். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். சத்தமா சொல்லுங்க வாக்கியம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இங்க இருக்கிற ஏதோ ஒரு தாயார் அழுது கொண்டே இருக்கலாம், தகப்பனார் அழுது கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், என் பிள்ளை நீங்க சொல்றது மாதிரியே அப்படிதான் பாஸ்டர். இன்னைக்கு பாருங்க சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு பாருங்க ஆண்டவரை தேடல, அவன் எங்க உட்காந்துருக்கானே தெரியல, எந்த தெருவில் உட்காந்துருக்கானே தெரியல, யாரோட பழக்கம் வச்சிருக்கானே தெரியல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் அவனை காப்பாற்றுவாரா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்து. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு உணர்வை கர்த்தர் தரட்டும். அந்த தெருக்களில் நடக்கிற அசுத்தங்களிலிருந்து அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும். சொல்லுங்க, அந்த இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து விலக்கி கொண்டு வரட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிள்ளை இருக்குதோ அந்த பிள்ளையை கர்த்தர் தொட்டு இப்பொழுது சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, முழு பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்வீராக, ஒரு இரக்கத்தை செய்வீராக. அந்த பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் தொடுங்க ஆண்டவரே. அந்த கணவனார் எந்த இடத்துல இருந்தாலும் தொடுங்க ஆண்டவரே. தன்னுடைய வீட்டிலேயே தங்காத, தெருவிலேயே குடியிருக்கிற அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய தயவுள்ள கரம் அந்த மனுஷன் மேல தொட்டு இல்ல ஒரு உணர்வடைய செய்து அவருடைய வீட்டில் உட்காரணும், குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை இப்பொழுது கட்டளை இடுங்க சாமி, இப்பொழுது கட்டளை இடும். ஆமென். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்கா ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் உம்மையே உம்மையே நேசிப்போ, உமக்காயோடு ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுவோம், கைவிடா. ஓ ஹல்லேலூயா. மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படி, முழங்கால் படியிட்டு முழுவதும் முழங்கால் படியிட்டு முழுவதும் ஹல்லேலூயா. தகப்பன்மார் சகோதரர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கே கொஞ்ச நேரம், உங்க பிள்ளைகளோட உங்க ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைப்பதே கொஞ்ச நேரம் தான். ஏன்னா நீங்க சம்பாரிச்சே ஆகணும், நீங்க வேலை செஞ்சே ஆகணும். உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் கூட நீங்க யாரோ ஒருத்தரை நியமிச்சு போய் எங்கேயும் போய் உட்காராதீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போறோம். 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை
கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுதும் அவனுக்காக பட்டண வாசலிலே பதிவிருந்து ராம் முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலே எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் தன் 2 நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பாலோடு கூட பேர்த்து தன் தோள்கள் மேல் வைத்து எப்ரோனுக்கு போய் எதிரோ இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், திறப்பிலே நிற்க வேண்டியவன் சிம்சோன். சிம்சோனுக்கு நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் தந்திருந்தார். சிம்சோனுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு, அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மகா பெரிய ராட்சதன் தான் யார் அப்படின்னா இந்த சிம்சோன். ஆனா இந்த சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, உட்காரக்கூடாத ஒரு இடத்துக்கு அவன் போய் உட்கார்ந்தான். எங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது காசா ஊருக்கு போய் அங்க ஒரு பொண்ணை பார்த்து அவ வீட்டில் போய் உட்கார்ந்தானாமா, தெளிலாளுடைய வீட்டில் உட்கார்ந்தானாமா. இந்த சிம்சோனை பல இடங்களிலே பார்க்க வேண்டியவர்கள் எங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய வீட்டில் இந்த சிம்சோனை அவர்கள் பார்த்தார்கள். வேதத்தில் சொல்லுது, உன்னுடைய அயலகத்தான் அடிக்கடி, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டிலே நீ என்ன பண்ணாதீங்க, கால் வைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போகிறத என்னைக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இன்னொருத்தருடைய வீட்டுக்கு போகாதீங்க. அடிக்கடி அடுத்தவங்க வீட்டில் காலடி எடுத்து வைக்காதீங்க. ஆமோதிக்கிறீங்களா? சிலர் வேலையை முடிக்க வேண்டாம், உடனே பக்கத்து வீட்டில் போய் உட்கார்றது. பக்கத்து வீட்டினுடைய டிவி பெருசா இருக்காம, அந்த டிவியில நாடகம் பார்த்தா ரொம்ப நல்லா தெரியுதாமா, வீட்டிலே தத்துருவமா நடிச்சது மாதிரி தெரியுதாமா. எவ்வளவு பாருங்க. கேட்டா ஆண்டவருடைய பிள்ளை, கேட்டா சர்ச்சில் பெரிய விசுவாசி, மூத்த விசுவாசி, ஞானஸ்நானம் எடுக்கிறோம், என்ன சொல்றது. அதனால இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் விரும்பவே கூடாது. அவர்களுடைய வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? அவங்க வீட்டில் நீங்க எதுக்கு போய் உட்காரணும்? அது தேவையற்ற ஒன்று. உங்களுடைய வீட்டில் நீங்க உட்காரலாமே. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட சில படிக்க வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, படிக்கிற இடத்துல கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா யாராவது ஒருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்ந்துடுறது. தனக்கு கூட படித்த அந்த பெண்ணுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து அந்த அம்மாவுக்கு சட்டி கழுவி, அந்த அம்மாவுக்கு பானை கழுவி, அந்த அம்மாவுக்கு காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கி கொடுத்து, அந்த அம்மாவுடைய வீட்டை ஆண்டி நான் வேணா தொடச்சி விடட்டுமா, ஆண்டி நான் வேணா மேலே இருந்து பொருளை இறக்கி தரட்டுமா, ஏண்டா உனக்கு இதுவாடா வேலை? இல்லை, நான் இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருக்கிறேன். இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்தி ஆளாக்கி ஒரு பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைய படிக்க வச்சு அவன் எப்படியாவது எதிர்காலத்தில் முன்னேறுவான்னு பார்த்தா, அந்த வீட்டில் எத்தனை வருஷம் நீ சட்டி கழுவ? இல்லை எத்தனை வருஷம் அந்த வீட்டில் அடிமையா நீ இருப்ப? இது எவ்வளவு உனக்கு தப்பா தெரியல? ஏதோ ஒரு இடத்துல போறோம், ஒரு ஹெல்ப் பண்றது நான் தவறாய் சொல்லல. அப்போ உன்னுடைய மனதுக்குள்ளே இல்லைன்னா உன்னுடைய அணுகுமுறை ஏதோ ஒண்ணு அங்க தப்பா இருக்குது. ஒண்ணு அந்த 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 மகளை அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுக்காக அப்படி செய்யறியான்னு தெரியல, இல்லைன்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சம்திங் ராங். இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்றதற்கு, அந்த வீட்டினுடைய வாசப்படியில காலடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்க கால் கூச வேண்டாம்ப்பா. நம்ம எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்கிறோம்? நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த வீட்டில் போய் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு, அங்கே காலை சாப்பாடு, அங்கே மதிய சாப்பாடு, அங்கே இரவு சாப்பாடு. இது என்ன அழகு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு ஏதோ ஒரு மாதம் உங்களுக்கு நெருக்கமான, உங்களுக்கு ரொம்ப பிடித்த, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலியோட நீங்கள் பழகிறது தவறல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தா அவ்வளவுதான், உடனே அங்கே போய் நாள் முழுக்க அப்படியே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரே வீட்டில். அது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. அதான் இப்போ புது ட்ரெண்ட் வந்திருக்காமா. இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களுடைய அம்மா அப்பாலாம் ஒன்று சேர்ந்து அவங்க அம்மா அப்பாலாம் ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க.
சரி, உங்களுக்கு கூட படிக்கிற பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு ஒரு நாள் போகிறது, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடும்னா கடைசியில் உங்களை ஒரு மோசமான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் குடும்பத்தை உங்களை விட்டு பிரித்து பிள்ளைகள் தவறான வழிகளுக்குள்ள கடந்து போய் உங்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு இன்னொருத்தருடைய வீட்டில் ஒரு ஆண் மகனை, இன்னொருத்தருடைய வீட்டில் ஒரு சிஸ்டரை யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது நல்லதில்லை. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம் தனிமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், உங்களுக்கு சந்தோஷம். நான் சொல்கிறேன், அந்த தனிமையை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வெற்றி. எல்லாரும் எப்பொழுதும் நம்மளோட இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்க முடியாது, எப்பொழுதுமே ஜாலியாகவே இருக்க முடியாது, எப்பொழுதுமே நம்மளை சுற்றி 10 பேர் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிடவே முடியாது. 10 பேர் எப்பொழுதும் நம்மளை சுற்றி இருக்கிறதும் எப்பொழுதும் ஜாலியாக இருக்கிறதும் வாழ்க்கை கிடையாது. எத்தனை வாலிப பசங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாய் கிடக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ண சொன்னால் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் 30 வயது வரைக்கும். ஏன்னு கேட்டால், நான் ஒரு வீட்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அதெல்லாம் நடக்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயோ அவ்வளவு 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 வருத்தம். இந்த ஜபத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று ஒரு முடிவு எடுங்கள். நான் எங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருடைய வீட்டில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல, சத்தம் வரலையே, நிறைய பேருக்கு சத்தம் வரலையே. அவங்க வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டை கதவு தட்டிட்டு உள்ளே போகிற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கணும். அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு போனோடனே ஹலோ பிரைஸ் தி லார்ட், யாரோ எந்திரிச்ச உடனே அப்படியே திறந்துட்டு அப்படியே உள்ளே போகிற அளவுக்கு இருந்துடக்கூடாது. அது தவறு. அது அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ளே வரலாமா வரக்கூடாதா, கேட்க வேண்டாமா, இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் நம்ம உட்கார முடியும், இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானமாய் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு தயவு வேண்டும், நானும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு தயவு வேண்டும். இனி அயலகத்தான் அடிக்கடி என்னை சலிக்காதபடிக்கு, நான் இன்னொருத்தருடைய வீட்டிலேயே போகாதபடி என் குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவாராக, ஆண்டவர் மீட்டு கொண்டு வர. வாலிப தம்பி, உனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குதுப்பா, எவ்வளோ பொறுப்பு இருக்குதுப்பா, நீ செய்ய வேண்டியது என்னமோ இருக்குதுப்பா. ஆண்டவர் என்னை எவ்வளோ நம்புறாரு, ஆண்டவர் என்னை எவ்வளோ நம்புறாரு. நீ அந்த வீட்டிலேயே உட்கார்ந்து அவர்களையே ஃபாலோ பண்ணி அவர்களுக்கே பிடிச்சது மாதிரி நடந்து அவங்க அன்பை எப்படியாவது சம்பாதிக்கணும், அவங்க விருப்பத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ராத்திரி பகலாய் உழைக்கிறது ஒரு நாள் உனக்கு வீணாய் நிற்கும். இதை எச்சரிப்பாய் எடுத்துக்கொள். நான் சொல்றதை எச்சரிப்பாய் எடுத்துக்கொள். இதை ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாய் எடுத்துக்கொள். ஒரு நாள் நீ கேட்பாரற்று கிடப்பாய், ஒரு நாள் நீ ஒன்றுமில்லாதவனாய் வருவாய். உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் உறிந்து விடுவார்கள். உன்னுடைய நேரத்தை உறிஞ்சிருவாங்க, உன்னுடைய பணத்தை உறிஞ்சிருவாங்க, உன்னுடைய எதிர்காலத்தை உறிஞ்சிருவாங்க, உன்னுடைய படிப்பை உறிஞ்சிருவாங்க. கடைசியில் அவங்க கையை விரிச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை மகனை மாதிரி தானே நினைச்சேன், உன்னை பிள்ளைய மாதிரி நினைச்சேன், உன்னை தம்பி மாதிரி நினைச்சேன், உன்னை அண்ணனை மாதிரி நினைச்சேன்ற ஒரே வார்த்தையில உன்னை முடிச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க. நீ ஜாக்கிரதை, நீ ஜாக்கிரதை. இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்காருவதற்கு அப்படி வீடுகளிலே உட்காருகிறவர்களை உங்க வீட்டில் அனுமதிக்காதீங்க. அப்படிப்பட்ட அந்த மாமா வேண்டாம், அப்படிப்பட்ட அந்த சித்தப்பன் வேண்டாம், அப்படிப்பட்ட அந்த உறவுக்காரன் வேண்டாம். வேலை இல்லை உனக்கு, நீ வேலை போல, நீ படிக்க போல, ஏண்டா காலேஜ் விட்டு அடுத்த நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வருவியா? உனக்கு வேற எதுவுமே இருக்காதா? நினப்பெல்லாம் அப்ப இங்கதான் இருக்கா, எண்ணமெல்லாம் அப்ப இங்கதான் இருக்குதா? எதுக்கு வர அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும். இதான் வந்த உடனே தோசையை சுட்டு சுட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னும் 2 சாப்பிடுங்க, முருகலா சாப்பிடு, இன்னும் பதமா சுடட்டுமான்ற கூடாது. ஆமா, எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எத்தனை ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்கன்ற ஒரு உணர்வு வேண்டாம் உங்களுக்கு? ஒரு வாலிப பையனுடைய வாழ்க்கையை நீங்க அழிக்கிறீங்கன்ற ஒரு உணர்வு வேண்டாம்? அவன் எங்கேருந்து வந்தவனை உட்கார வச்சுட்டு உனக்கு என்னடா வேலை இது, அதை என்கரேஜ் பண்ணாம எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க நீங்க? அவ்வளவு வருத்தம். அது பெற்றெடுத்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அந்த பிள்ளைய நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க தோசையை சுட்டு கொடுத்தா அவன் எப்படி போவான் சொல்லுங்க? ரொம்ப தவறு.
அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிள்ளை எங்க இருக்குது, ஹாஸ்டல் அப்படி சாப்பிடுது இப்படி சாப்பிடுது. யாருக்கு கஷ்டம் இல்லை? யாரு கஷ்டமா வளரல? எல்லாருக்குமே வந்து டெய்லி பிரியாணி கொடுத்துட்டாங்களா? நிறைய பேர் கஞ்சியை தான் குடிச்சு வளர்ந்தாங்க, வெறும் பழஞ்சி தண்ணியை குடிச்சு தான் வளர்ந்தாங்க. அதெல்லாம் இல்லை. அதுல நிக்கணும், அதுல வளரணும், அதுல எழுமணும். அப்பதான் உங்களுக்கு எதிர்காலம் கட்டப்படும். அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. அப்பதான் 4 பேர் உங்களை பார்த்து மதிப்பாங்க. அப்பதான் சமுதாயத்தில் உங்களுக்கு பேர் உண்டாயிருக்கும். அப்பதான் ஆண்டவர் உங்களிலே பிரியப்படுவார். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். இன்னொரு தேவை இல்லாமல், காரணம் இல்லாமல் ஒரு வீட்டினுடைய வாசலை தட்டுறது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. தேவைக்காக தான். அங்க என்ன, அங்க என்ன என்ன ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சிடாதீங்க. உங்களை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் யாரும் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? திருவிருந்து எடுக்கிற ஒரு பர்சனை வந்து அந்த அந்த வீட்டில் பார்த்தேன், இந்த தெருவில் பார்த்தேன், இந்த பாயம்மா வீட்டில் பார்த்தேன், இந்த ஆயாம்மா வீட்டில் பார்த்தேன். என்ன எவ்வளோ கஷ்டம். அங்கே பாயம்மா வீட்டில் உனக்கு என்னப்பா வேலை? இல்லை, என்ன வேலை? என்ன வேலை? உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, உனக்கு ஒரு குடும்பம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப இப்போ நல்லா இருக்கும். கடைசியில் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நேராக சுட்டி காட்டி, என் அப்பா மோசமான ஆள், என் அம்மா மோசமான ஆள், நீ எனக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்கட்டா கூட பரவாயில்ல, சொத்தை சம்பாரித்து கொடுக்கறப்பா கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கெட்ட பேரை எனக்கு சம்பாரித்து கொடுத்துட்டியேன்னு உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளும். எதுக்கு பாதுகாத்து கொள்ளும்னா, நான் இன்னொருத்தருடைய வீட்டிலே அமருகிறதை அதிலிருந்து கிருபையா என்னை பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேலே உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிரதர், இன்னைக்கு பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய மனசுக்கு கடினமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு வார்த்தையை பேசிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க பாஸ்டர். பிரதர், நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க பிரதர். அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க பிரதர். போதும் பிரதர், இதோட போதும் பிரதர். இன்னொரு வீட்டில் காலடி எடுத்து வச்சது போதும். வாலிப மகனே போதும், மகளே மகளே போதும். இன்னொருத்தருடைய வீட்டில் காலடி எடுத்து வச்சது போதும். நாங்கள் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே உம்மையே உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம், சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே
2004 2004 ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய வியாதியினால ரொம்ப தாக்கப்பட்டு என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டேன். ஊழியத்தை எல்லாம் விட்டு ஊழியத்தில் நிற்க முடியாமல் சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போனேன். எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க. எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, எல்லாருமே சர்ச்சுக்கு வரவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக போன உடனே கேட்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஊரில் உள்ள உண்மையிலே அவங்களெல்லாம் அதில் மதிக்கணும். வேலை இல்லாமல் எவனுமே அந்த ஊரில் இருக்கவே முடியாது. கொன்றுவாங்க, அவனை கேட்டே கொன்றுவாங்க. ஏன்ப்பா வேலை இல்லையா, ஏன்ப்பா வேலைக்கு போகலையா, ஏன்ப்பா ஒன்றும் இல்லையா அப்படின்னு. நான் ஊழியத்திலேருந்து இப்போ வியாதியாக போயிருக்கேன்ன உடனே ஒவ்வொருத்தரும் வாய்க்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ப்பா போகலையா, இல்லை ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்தியா, இல்லை செய்வனை வச்சுட்டாங்களா, ஏதோ எனக்கு அங்கே இருக்கவே முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் எங்களுடைய மூத்த அக்காவுடைய வீட்டில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் எனக்கு அங்கேயும் வந்து என்னமோ இருக்கிறது வந்து சரி நம்ம ஊழியத்துக்காக வந்து நம்ம இவங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கணவன் மனைவி அவங்க 2 பேருக்குள்ள எங்கள் அத்தானுக்கும் எங்கள் அக்காவும் வந்து எங்கள் அத்தா ஏதாவது எங்கள் அக்காவை பிடிச்சி திட்டினார்னா உடனே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ரத்தம் தானே, நம்ம ரத்த அக்காவை திட்டாங்களே அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்கும். சரி அங்கேயும் உட்கார முடியல. முடிவு எடுத்துட்டேன், இல்லை செத்தா கூட பரவாயில்லடா, திருச்சியில் செத்துடலாம் அப்படின்னு நினச்சி மூட்டையை கட்டிட்டு போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போனால் எனக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. தலை அப்படியே சுற்றுது. பஸ்ஸை பிடிச்சி இன்றைக்கும் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போகும்போது ஞாபகம் வரும். அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸை தடவிட்டே போய் ஏறினேன். துப்பாக்கி தொழிற்சாலை OFT அந்த பர்மா காலனி இடத்துல தான் சர்ச்சை நடத்தணும். அப்படியே தடவிட்டே போய் ஏறி அந்த அந்த வண்டியில் உட்காந்து அழுதான் பாருங்க. அண்ட் அவ்வளோ கஷ்டம். போயிட்டு அந்த ரூமில் படுத்து கிடக்கும்போது சர்ச்சில் இருக்கிற முக்கியமான அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு 7-8 பேர் வந்து, பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ சிக்காக இருக்கிறீங்க, நீங்கள் போயிருங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா உடம்பை பார்த்துட்டு வாங்க, நாங்கள் வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. வீட்டுக்கும் போக முடியாது, அத்தான் வீட்டுக்கும் போக முடியாது, சரி இங்கேயும் இருக்க முடியாது. பைபிள் காலேஜுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். நான் அப்போ தான் வார்டனாக இருந்து முடிச்சு ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. எப்படினாலும் என்னை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சி பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் கொஞ்சம் சிக்காக இருக்கிறேன், நான் கொஞ்சம் காலேஜில் வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நான் ரிஃப்ரெஷ் ஆயிடுவேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் கரெக்டு தான். அது திரும்பி நாங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட் நாங்கள் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது, அது நல்லா இருக்காது, அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு. அப்போ தான் வெஸ்லியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காயிட்டேன், ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் என்னை வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அது தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 6 மாதம் 6 மந்த்து. ஆனால் அம்மாட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, அப்பா இன்னைக்கு உயிரோடு இல்லை. அந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு போட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வேலை முடிச்சுட்டு வந்தால் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த காற்று ஜன்னலை காரில் திறந்து விட்டுட்டு கொஞ்சம் வெளி காற்றை சுவாசிப்பா பாருப்பா அப்படின்வாங்க. அவ்வளவு நேசமாக பார்த்தாங்க. எனக்கு வீட்டில் தனி சமையல் ஆகும், எனக்கு ஃப்ரூட்ஸ் வெட்டி வச்சுருவாங்க, எல்லா உதவிகளையும் எனக்கு செஞ்சாங்க. ஆனால் அம்மா இருக்காங்க, கேட்டு பாருங்க, ஒரு நாள் கூட அந்த வீட்டில் அவர்களுடைய சொகுசில் அவர்களுடைய சாப்பாட்டில் நான் இருக்கணும்னு 1 டே கூட நினைச்சதில்லை. என்னைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துலேருந்து நான் போகணும், நான் ஊழியம் பண்ணணும். ஒரு ஒரு டைம் எல்லாம் வந்து ஒரு 2 மாசத்துல இல்லை என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போய் எங்கள் அப்பா 2 பேரும் வந்தாங்க. எங்கள் அப்பா கை தாங்களா என்னை தூக்கி வண்டியில் உட்கார வைக்கிறாரு. நீ போயிடுவியாடா, போயிடுவேன், நான் போயிடுறேன். ஆனால் அந்த 6 மாதம் முடித்து இங்கே ஊழியம் ஆரம்பித்து அங்கே ஊழியம் நடத்துகிறது ஒரு இடத்துல, ஆனால் அதே பக்கத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே நான் தங்கினேன். இல்லை வேண்டாம், நம்ம இன்னொருத்தருடைய வீடு கிடையாது, என்னுடைய வீடு மாதிரி தான். பட் ஆனால் கூட நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்மன்னு ஒன்று இருக்குது. மகனே மகளே, ஏதோ நீ டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களிலே ஏதோ ஒரு இடத்துல நீ உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட நீ அட் ப்ரெசன்ட் நீ அந்த கம்ஃபர்ட் அந்த ஜோனுக்குள்ளே நீ உட்கார்ந்துருக்கலாம். வேதத்தில் நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்ச யோசேப்பு
அவனுக்கு சிறைச்சாலையில் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப அழகாக கிடைச்சிருச்சு. அவனுக்கு யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அதுக்காக அங்கே உட்காந்துருல. அவன் மனசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் இங்கேருந்து போயிடணும், நான் இங்கேருந்து வெளியே போயிடணும். இந்த சத்தத்தை கேட்குற ஏதோ ஒரு வாலிப தம்பி, ஏதோ ஒரு தங்கச்சி, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரதர் சிஸ்டர், நீங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கலாம், மாட்டி இருக்கலாம், வெளியே வர முடியாத அளவுக்கு உங்க மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணி கூட வச்சிருக்கலாம். வெளியே வந்தா பிரச்சனை, அந்த மாதிரி கூட நீங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடு, வேண்டாம்ப்பா, உன்னை நம்பி ஆண்டவர் என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. பிரதர், உங்களை நம்பி ஆண்டவர் என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. நீங்க ஒருத்தருக்காகவோ ஒரு குடும்பத்திற்காகவோ நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த சோறு ரொம்ப நாள் உங்களுக்கு இனிக்காது, அது சீக்கிரமா உங்களுக்கு கசப்பாயிரும். அந்த இடம் ரொம்ப நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்காது, அந்த இடம் உங்களுக்கு துக்கமா இருக்கும். அந்த இடத்துல சீக்கிரமா உங்களுக்கு சலிப்பு தட்டும். எல்லாரும் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னை தனியாய் நிற்க பழக்க வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அடுத்தவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக நீங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது. சொல்லுங்க எல்லாருமே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவுடைய வீடு கூட அடுத்த வீடு தான். ஹலோ சிஸ்டர், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவுடைய வீடு கூட அடுத்த வீடு தான். நல்லா சொல்லுங்க. நான் என்னமோ எனக்கு காதுல கேட்காத மாதிரியே இருக்குது. நல்லா சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவுடைய வீடு கூட மம்மி போயிடக்கூடாது. குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தகப்பன் வீட்டை, அப்பொழுது ராஜா உன் அழகிலே எப்ப பிரியப்படுறாராமா. என் மம்மி மாதிரி வரக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா ஆமேன். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கவே கூடாத 3வது இடம். நம்பர் 1 எங்க இருக்கக்கூடாது? தெருக்களில் உட்காரக்கூடாது. அதுக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்தாரு. இது ஒரு வார்த்தையில் தெருவுன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரவே கூடாத இடம் எங்கன்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, அடுத்தவங்களுடைய வீட்டில் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. இந்த இடத்துல 3ஆவதாக இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசி. இவர் ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் கட்டளையிட்டார். அதன் நிமித்தமாய் நிறைய பேர் சாகடிக்கப்பட்டார்கள். இப்போ அந்த செய்தி அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய மனைவி ஏசபேலுடைய காதுக்கு போன உடனே அவள் ஒரு மிகப்பெரிய மிரட்டல் ஒரு வார்த்தையை அனுப்புறார். நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? நாளைக்கு இந்நேரத்தில் உன் தலை உன் உடம்புல இருக்காது, பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய சவால் விடுறாங்க. ஸோ அந்த சவாலை விட்ட உடனே இவன் ரொம்ப பயந்து போய் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டு போய் அவனை ஒரு இடத்துல நிற்கிற வச்சுட்டு அங்க இருந்து திரும்பவும் ஒரு நாள் பிரயாண தூரம் போய் ஒரு சூறை செடியிலே படுத்து கிடந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே
ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தை கொடுத்தது உண்மைதான், தண்ணீரை கொடுத்தது உண்மைதான். ஆனால் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரவே கூடாத மூன்றாவது இடம் எங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தனிமையாய் ஃபீல் பண்ற அந்த இடத்துல நீங்க ஒரு நாளும் உட்காராதபடி நீங்க எச்சரிப்பா இருக்கணும். கவனிங்க, சில பேர் ரொம்ப பாதிக்கப்படுகிறது எங்க அப்படின்னு சொன்னா, இந்த தனிமையான இடத்துல நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. தனியாய் ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டீங்களா, தனியாக ஒரு இடத்துல நீங்க யோசிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, நிறைய பேர் ஒரு இடத்துல நிறைய பேர் தனிமையை தேடிட்டே இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு, நான் தனியே போய் உட்கார்ந்து யோசிக்கணும். அதான் அந்த தனிமையான இடத்துல போய் உட்கார்ந்து வாழ்க்கையை குறித்த நெகட்டிவை யோசிச்சு, அதாயிருமா இதாயிருமா, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைங்கள், அந்த இடத்திலிருந்து உடனே நீங்க எந்திரிச்சிருங்க, உடனே எந்திரிச்சிருங்க. வெளியூர்லேருந்து ஒரு தாயார் ஃபோன் பண்ணி, என் பையன் இங்கே காலேஜில், என் பையன் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறான், கொஞ்சம் நீங்கள் போய் அவனை பார்த்து ஒரு ஜாப் பண்ணிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் சொன்னால் சாயந்தரம் என்னை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், சாயந்தரம் முடியாது, மார்னிங் வரட்டுமான்னு கேட்டு ஒரு 9:30க்கு அங்கே ஏர்போர்ட்டு பக்கத்தில் அவன் தங்கி இருக்கிற ஒரு ரூமுக்கு போனேன். அந்த ரூமுக்கு போனால் ஒரு ஆச்சரியம், மேலே சீலிங்கை பிளாக்ல அடிச்சிருக்கிறான், சைடு செவரை பிளாக்ல அடிச்சிருக்கிறான், ஒரு பிளாக் துணியை கட்டியிருக்கிறான். அவனுடைய வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன காத்து, ஒரு சின்ன லைட் வெளிச்சம் கூட இல்லாம அந்த வீட்டை அவ்வளோ இருட்டா வச்சிருக்கிறான். நான் கேட்டேன், என்னப்பா இப்படி இருக்கிற, எதுக்கு இப்படி இருக்கிற, இந்த இருட்டு ரூமுக்குள்ள நீ படுத்து கிடக்குறியே? இல்லை, எனக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போறதுனால, காலையில் படுக்கிறதுனால ரூமை கொஞ்சம் இருட்டா வச்சா நல்லா இருக்கும்னு தான் நான் செய்கிறேன்னு சொன்னான். சொன்ன உடனே சொன்னேன், நீ இப்படி இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதா படலை, நீ வெளிச்சத்தில் படுத்தாலே கண்டிப்பாக தூக்கம் வரும், நீ தனிமே இருக்காத, நீ அடிக்கடி சர்ச்சுக்கு வந்துருன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் அந்த பையன் ஒரு வாரம் வந்தான், அதுக்கப்புறம் வரலை. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 6-7 வருடங்கள் தாண்டி அவன் எனக்கு கேள்விப்பட்டா, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு மனநலமா மருத்துவமனைக்கு போய் அவன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அவனால் நார்மலாக இருக்க முடியலைன்ற ஒரு பெரிய துக்க செய்தியை கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தனிமையிலே இருக்கும்போது தனியாய் இருக்கிறது சத்ரு. அந்த இடத்துல தான் சத்ரு உங்களை ரொம்ப மோசம் பண்ண முடியும். நீங்கள் அங்கேயே உட்காந்து யோசிக்காதீங்க, அந்த இடத்துல உட்காராதீங்க, உடனே எந்திரிச்சிருங்க, உடனே எந்திரிச்சுங்க. சமீபத்தில் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில, கோயம்புத்தூரில் ஒரு நியூஸ் ரொம்ப பரவலாக வந்துச்சு, செய்தித்தாள்களில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்துச்சு. என்னன்னா, ஒரு வீட்டில் குடியிருக்கிற அம்மாவும் ஒரு பொண்ணும் அந்த வீட்டில் 2 டன்னுக்கு மேலே குப்பை வச்சுருந்தாங்களாமா, 2 டன்னுக்கு மேலே. அவ்வளவு நாத்தத்தோடு அந்த வீட்டில் படுத்து கிடந்தாங்களாமா. அத்தனை குப்பைகளும் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி அழுகி போன பிரியாணி, அழுகி போன சோறு, அழுகி போன தண்ணி, அழுகி போன பால், அத்தனையும் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அதை சுத்திகரிக்கிறவங்களால உள்ள போகவே முடியலையாமா. அவ்வளவு அந்த வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கிளறி எடுத்தா 2 டன் வந்துச்சாமா. எந்தெந்த ஓட்டை இருந்துச்சோ எல்லா ஓட்டையிலையும் குப்பை இருந்துச்சாமா, எல்லா ஓட்டைகளையும் அழுக்கு வச்சிருந்தாங்களாமா. 2 பேரும் என்னன்னு கேட்டா, அவங்க கணவனார் இறந்திருக்கிறாரு, ஒரு பொண்ணு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாத பொண்ணு, அந்த வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து யோசிச்சு தன்னுடைய கணவனார் இறந்து போனதை திரும்ப யோசிச்சு மன அழுத்தத்துக்குள்ள மாறி மனநலமா பாதிக்கப்பட்டு 2 பேருமா இல்லாம அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம நிறைய பேர் செய்தித்தாளில் நம்ம கேட்டோம். ரொம்ப கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இருங்க. அந்த பாதையில கடந்து போன நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியத்திற்கு வந்துட்டேன், 20 இயர்ஸ், 20 வயசுல பாஸ்டர் ஆயிட்டேன். 20 வயசுல பாஸ்டருடைய உத்தியோகத்தை என்னால கரெக்டா அதை கையாளுறதுக்கு கரெக்டா தெரியல, அந்த அளவுக்கு பக்குவமோ அனுபவமே இல்லை, ரொம்ப பயந்துட்டேன். நான் எங்க ஊருக்கு போனாலுமே
பசங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே அப்படியே ஒதுங்கி போயிடறாங்க. எங்கிட்ட யாருமே சிரிக்க மாட்டாங்க, எங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் என் மேலே மரியாதை வந்துச்சு. சரி, இவன் பாஸ்டர், இவன்கிட்ட சிரிக்க முடியாது. இப்படியே என்னை விட்டு எல்லாருமே தூர போனதுனால நான் மனசுக்குள்ள நினைச்சேன், நம்ம தெரியாம ஊழியத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஊழியத்துக்கு வந்தா சிரிச்சா தப்பா போயிடும், ஊழியத்துக்கு வந்தா பேசினா தப்பா போயிடும், யாருமே நம்மோட மிங்கிளாக மாட்டாங்கன்னு ஒரு சிந்தை எனக்குள்ள வந்து உட்கார்ந்து யோசிச்சு நானா என்னையே மாத்திக்கிட்டு ஏன் நம்ம பிறந்தோம், ஏன் நம்ம வளர்ந்தோம்னு சொல்லி, அதுவும் திருச்சியில யாருமே இல்லாத இடத்துல உட்கார்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் யோசனை அதிகமாகி மன அழுத்தத்துக்குள்ள பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரனுடைய நிலைமைக்கு மாற்றப்பட்டேன். சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் பைத்தியக்கார அந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ரோட்ல இருக்கிற குப்பையை பொறுக்கிடுவனோன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. திடீர்னு மனசுக்குள்ள ஒன்று வருது. ஒரு 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 குப்பையை பொறுக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறேன், எனக்கு ஏற்கனவே அந்த மூளை ரொம்ப ஓடிட்டே இருக்குது. எனக்கு திரும்ப திங்க் பண்ணி என்ன வருது அப்படின்னா, நானும் பொறுக்க போகிறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி தான் போவேன். ஐயோ, அந்த இடத்துலேருந்து ஆண்டவருடைய பெரிய தயவு, கர்த்தருடைய பெரிய இரக்கம், நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஸோ அது ஆண்டவர் எனக்கு செஞ்ச பெரிய இரக்கம், பெரிய இருக்கும். அதை வெளியே இன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சைக்காலஜி ஒரு பேஷண்ட் ஒருத்தரை வந்து ட்ரீட் பண்ணேன். ஆனால் அவங்களால 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், அவங்களால வெளியே கொண்டு வரவே முடியல. ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயவு, பிரதர் கெடுத்துறாதீங்க, தம்பி கெடுத்துறாத, தனியாக உன்னை அனுப்பிட்டாங்க, தனியாக ஏதோ ஒன்றை போட்டு மண்டையில் போட்டு குழப்பி உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணாத. ரொம்ப ஜாக்கிரதையாரு, ரொம்ப ஜாக்கிரதையாரு. நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உட்காரவே கூடாது, அது உன்னுடைய இடம் அல்ல. உடனே எந்திரிச்சிடணும், ஒரு 4 பேரோட பேசணும், உடனே ஒரு டீமோட வரணும், ஒரு ஜெபம் பண்ணலாம், உன்னை நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோ. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல உன்னை இழுத்து கொண்டு போகிற பின்னணி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே உன்னை விட்டு எடுத்து போட்டு உன்னை ஒரு மனநோயாளியாகவே மாற்றி உன்னை உட்கார வைத்து உன்னை எதிர்காலத்தை நாசமாக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு தேவனுடைய பிள்ளை உட்காரக்கூடாத 3வது இடம் அப்படின்னு தனிமையிலே தான் பாதிக்கப்படுகிறேன் என்றால் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கண்டிப்பா உட்காரக்கூடாது, கண்டிப்பா உட்காரக்கூடாது. ஆண்டவர் அதான் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, நீ எந்திரிச்சு போயிரு. வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் கூட யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கங்க, அந்த இடத்துல உட்காராதீங்க. உங்களே நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க, உங்களே நீங்கள் தட்டி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல பிஸியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிங்க. ஆனால் ஒரு இடத்துல தனிமையாக உட்கார்ந்து மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க, அது ஆபத்தான இடம். ஆனால் ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாரா. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத இடம். ஆமேன். நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத இடம். ஆமேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி சுனேமியாள் என்கிற ஒரு பெரிய பணக்காரி தன்னுடைய கணவன் இடத்துல சொல்லுகிறார், அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே மறுபடியும் சொல்றார், அவருக்கு மேலே ஒரு வீட்டில் ஒரு மாடியில் ஒரு ரூமை கட்டி கொடுத்து அவர் அங்கே ஸ்டே பண்ண வச்சா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் கணவனார் உனக்கு எப்படி மனசு இருக்குதோ அப்படி செய்யணும்னு சொன்ன உடனே ஒரு அழகான ரூமை கட்டி ஒரு கட்டில போட்டு ஒரு மேஜையை போட்டு ஒரு நாற்காலியை போட்டு ஒரு குத்து விளக்க வச்சு, சரி வரும்போதெல்லாம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கயா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு மேலே ஒரு வீடு கட்டி கொடுக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இவர் போய் அதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு கட்டில், ஒரு குத்து விளக்கு. அப்படின்னா அந்த ஊழியக்காரனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த அம்மா செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வரும்போது ஊழியம் முடிச்சுட்டு இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதே போல் அடிக்கடி அந்த ரூமில் தீர்க்கதரிசி வந்து தங்கிட்டு போகிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா அடிக்கடி இந்த வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக தங்கிட்டு போகிறோமே, இந்த வீட்டில் இந்த அம்மா நம்மளுக்கு இவ்வளோ கவனிக்குது, இந்த அம்மாவுக்கு ஏதாவது குறை? இதில் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அத்தனை நாள் அந்த வீட்டில் தங்கினாலும், அத்தனை நாள் அந்த வீட்டில் தனக்கு அவ்வளோ காரியத்தை ரெடி பண்ணி கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட அந்த தீர்க்கதரிசிக்கு கேட்கல.
சத்தமா. எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு ஞானமா இருந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத யார் சொல்றாரு? சில இடங்களில் உங்களுக்கு பேசுவதற்கும் பழகுவதற்கும் வாய்ப்புகள் அள்ளி கிடக்கலாம். ஆனா அந்த இடத்துல எப்படிதான் இருக்கணும்னா, அதான் பரிசுத்தவான், அதான் பரிசுத்தவான். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரிய பிரமிப்பா இருந்துச்சு. இத்தனை நம்மளா இருந்தா முதல் வேலை என்ன கேட்போம் தெரியுமா? அவங்க ஹிஸ்டரியை தான் முதல்ல கேட்போம். சிஸ்டர் எந்த ஊரு, எந்த ஊருன்னு ஆரம்பிச்சு, எந்த ஸ்கூல்னு ஆரம்பிச்சு, எந்த தெருவுன்னு ஆரம்பிச்சு, எந்த சர்ச்சுன்னு ஆரம்பிச்சு மொத்தத்தையும் கேட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து வீட்டிலே தாங்கிறது. ஆனா அவருக்கு தெரில. ஸோ நம்பர் 1 முதல்ல தெரு, 2வது வீடு, நம்பர் 3, 3வது தனிமேன்ற ஒரு இடத்துல நீங்க அங்கே இருக்க வேண்டாம். அங்க ஆண்டவரோட இருந்தால் மட்டும் இருந்தா போதும், அங்க வேதத்தோட இருந்தால் மட்டும் இருந்தா போதும். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இப்படி எளிமை நிற்கலாமா? ஆண்டவர் உங்களை நடத்தட்டும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை, அவர் கைவிடுவதே இல்லை, அவர் கைவிடுவதே இல்லை. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க உட்காரணும், எங்க உட்காரக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவாராக. சில இடங்களிலிருந்து இது உனக்குரிய இடம் இல்லை என்கிறதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வருவாராக. ஹalleluya. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுவோம், எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இப்ப சேர்ந்து விருப்பம் இல்லாத அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சேர்ந்து அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்ப எல்லாருடைய கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென். கவனிங்க ஒரு நிமிஷம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற மூளை இந்த சர்ச் அளவு ஒன்றும் பெருசு கிடையாது. ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற மூளை இத்தினூண்டு தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது. இதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கசக்கி பிழிஞ்சு இதை ஒரு வழி பண்ணிடக்கூடாது, ஒரு வழி பண்ணிடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஹார்ட் இது வெள்ளைத்தாள், இதை கசக்கிடக்கூடாது. எப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு கசக்குனாலும் என்ன நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். அதனால் உங்களை பச்சமாக கேட்குறேன், ரொம்ப பாசமாக கேட்குறேன். நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன், நரகமான வாழ்க்கை எது தெரியுமா? வேதம் சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அப்படின்னா பாசிட்டிவாக மட்டும் யோசிப்பா, வெற்றியை மட்டும் யோசிப்பா, அடுத்த லெவல் மட்டும் யோசிப்பா, எதை யோசிக்காத அப்படின்னு சொன்னா, அதான் கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவிற்கு கண்டிப்பா ஒரு இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா உட்கார. வெளியூர்ல இருந்து தனிமையிலே படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். நீ உங்க அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப ஜாலியாய் சந்தோஷமாய் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலகலன்னு பேசிட்டு நீ இருந்திருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு இந்த தனிமையை எதிர்கொள்றதுக்கு உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். நீ என்னமோ தனிமையாக விட்டது மாதிரி உனக்கு ஃபீல் பண்ணலாம். ஆனால் இதான் வாழ்க்கை, ஒன்று நினச்சிக்கோ, இதான் வாழ்க்கை. நீ என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் உன் கூட இருக்க மாட்டாங்கப்பா, அவங்க இருக்கவும் முடியாது.
70 வயசு வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு காலகட்டம் வரும்போது எப்படி 10th இருந்து ஒரு டீம் பிரிகிறாங்களோ, +2 இருந்து ஒரு டீம் பிரிஞ்சு போறாங்களோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற உன்னுடைய ஊர்ல இருந்து ஒரு சில நேரங்களில் ஒரு டீம் உன்னை விட்டு பிரிஞ்சு போய் தான் ஆகணும். நீ தனியாக நடத்த, இதுதான் வாழ்க்கையினுடைய நெறி. கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற பாதையை தான் உன்னை தனிமையா ஆண்டவர் கொண்டு வந்தா ஆகணும். கல்யாணமான பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் புதுமண தம்பதியா இருக்கலாம், ஆனா அப்பா வீட்டில் சொகுசா ரொம்ப சந்தோஷமா இருந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி உங்களை கொடுத்த இடத்துல எல்லாமே விகற்பமா இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம். உங்களால் அதை சர்வே பண்ணவே முடியாமல் இருக்கலாம். பாஸ்டர், எங்கள் வீட்டில்னா சுற்றி ஆள் இருக்கும், எங்கள் வீட்டில் என்ன சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் என்னமோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது மாதிரி இருக்குது, என்னமோ என்னை தனியாக கொண்டு வந்து விட்டுருக்க மாதிரி இருக்குது, நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. வாழ்க்கை அப்படின்றது, லைஃப் அப்படின்றது சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை தனியாக தான் ட்ராவல் பண்ண வைப்பார். அதான் லைஃப். ஏன்னா நீங்கள் இப்போ தலைவன் ஆயிட்டீங்க, தலைவி ஆயிட்டீங்க, நீங்கள் ஒரு பிள்ளை, உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, நீங்கள் அடுத்து முன்னேறணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே +2 இருந்தது மாதிரியே இருக்காது, 10th இருந்த மாதிரியே இருக்காது, 9th இருந்த மாதிரியே இருக்காது. ஏஜுக்கு உங்க மேல பொறுப்புகளும் சூழ்நிலைகளும். ஒரு 85 வயசு 85 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 90 வயசுன்னு வைங்களேன். இந்த 90 வயசுல நீ எல்லாத்தையுமே ஒரு பக்கத்தில் கடந்து போகணும். இந்த 90 வயசுல நீ எல்லாத்தையுமே ஒரு டைம் நீ பார்த்து தான் ஆகணும். இதுதான் லைஃப்னுடைய ஒரு அதான் ஒரு ஃப்ளைட் மாதிரின்னு வச்சுக்கோ. இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி மேலே போயிட்டு அகைன் டவுனாக இறங்குற மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இங்கேருந்து வந்து சில காரியத்தை பார்த்து அப்படியே கீழே இறங்கும். இதுதான் லைஃப். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமா உன்னை மோட்டிவேட் பண்ணி ஆண்டவரோட சேர்ந்து உன்னை நல்லா வச்சுக்கிறதும் உன்னை அழிக்கிறதும் கர்த்தர் பிசாசு கையில கூட கொடுக்கல, உன் கையில மட்டும்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உன் கையில மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரொம்ப போட்டு உழைப்ப வேண்டாம். அவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உன்ன மாதிரி நீ வாழ்ந்தா போதும், உனக்குரிய வாழ்க்கை நீ வாழ்ந்தா போதும். ஆனா நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? எது இருந்தாலும் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். எது இருந்தாலும், ஹலோ, கார் இருந்தாலும் பங்களா இருந்தாலும் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நான் சொல்றேன், கார் இருந்து நீ சந்தோஷப்படுறதை விட கார் இல்லாம கூட உன்னால சந்தோஷமா வாழ கேட்கல. எல்லாத்தினுடைய எஜ்ஜு, எல்லாத்தினுடைய முடிவும் அந்த மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். எதுக்கு வீடு கட்டுறாங்க? மகிழ்ச்சிக்காக. எதுக்கு கார் வாங்குறாங்க? சந்தோஷத்துக்காக. எல்லாமே அவங்களுடைய ஹாப்பினஸ், சந்தோஷம். நான் வெளியே போறேன் அப்படின்றதுக்காக இல்ல. அந்த சந்தோஷத்தை அது இல்லாமலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீ பலனா இருக்க முடியும். அதனால ரொம்ப போட்டு தனிமை என்கிற அந்த இடத்துல உட்கார்ந்து ஆனா யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசுகிறார். அந்த இடத்தை விட்டு எழும்பு மகளே, அந்த இடத்தை விட்டு படுக்க கூடாது. இதெல்லாம் டாக்டர் கூட எனக்கு சொல்லி தரவே முடியல. நானா கெஞ்சினேன், என்னால முடியல. அப்பதான் நினைச்சேன், அப்படியே தூக்க மாத்திரை போட்டு தூங்குவேன். 8 மணி நேரம் தூங்கிட்டு கண்ணை முழிச்சிட்டேன்னு வைங்களேன். தூங்கி கண்ணை முடிச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் 1 2 3 சொல்றதுக்குள்ள எந்திரிச்சு உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு அவ்வளவுதான் போயிடுவேன். வெளியில போறது அந்த மாதிரி அப்படிதான் ஒன்னொன்னா தான் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மன அழுத்தம்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், எந்திரிக்கவே விடாது. நம்மளை முழிப்பு வந்துடும், நம்ம முழிச்சிடுவோம். ஆனா அந்த பெட்லயே படுத்து அதுக்கப்புறம் யோசனை ஓடிட்டே இருக்கும். நைட்டு படுக்க போகும்போதும் இது வரும், எழும்போது இது வரும். இது ஒன்னொன்னா. ஆண்டவரை நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை மாதிரி ஒரு நல்லவர் ஒருவருமே இல்லை. சாகிற வரைக்கும் கர்த்தருக்காக ஓடுவேன், சாகிற வரைக்கும் கர்த்தருக்காக நிற்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில யாருமே போக முடியாத உச்சத்துக்கு போயிட்டு திரும்பி வர பண்ணார்ல, அந்த எஸ்ட்ரீம் போயிட்டு கர்த்தர் திரும்பி வர பண்ணார்ல, அவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.